பழனி முருகன் கோவிலில் புதிய மின் இழுவை ரயில் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஈஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். ஈஸ்வரன், விவரங்கள். பழனி முருகன் கோவிலில் இன்றைய தினம் புதிய மின் இழுவை ரயில் பெட்டியானது பக்தர்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பழனி கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். குறிப்பாக மாற்றுத்திறனாளி பக்தர்கள், குழந்தைகள், முதியவர்கள் எளிதாக மலை மீது சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு வசதியாக கோயில் நிர்வாகம் ரோப்கார் மற்றும் வின்ஸ் சேவையை இயக்கி வருகிறது. இந்த நிலையில் பழனி கோயில் நிர்வாகத்தின் சார்பாக மலை மீது செல்வதற்காக 3 வின்ஸ் சேவைகளானது இயக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு வின்ஸ் சேவையை கடந்த ஆண்டு புதுப்பித்து நவீன முறையில் இயக்குவதற்கான கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. வழக்கமாக வின்ஸ் சேவையை பயன்படுத்தி ஒரு முறை 30 பக்தர்கள் மலை மீது செல்ல முடியும். ஆனால் தற்போது 75 பேர் ஒரே முறையில் செல்லக்கூடிய வகையில் நவீன முறையில் குளிர்சாசன வசதியுடன் இந்த வின்ஸ் சேவையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. பழனியில் இருக்கக்கூடிய அறங்காவலர் குழு தலைவரான சென்னையை சேர்ந்த சந்திரமோகன் என்பவர் இந்த வின்ஸ் பெட்டிகளை பழனி கோயிலுக்கு உபயமாக வழங்கியிருக்கிறார். இதன் மதிப்பானது சுமார் 1.25 கோடி ரூபாய் செலவில் இந்த வின்ஸ் சேவையானது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் இன்று அந்த வின்ஸ் சேவையை பக்தர்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். இந்த வின்ஸ் சேவை முன்னதாக பாதுகாப்பு வசதிகள் மற்றும் இதனுடைய தொழில்நுட்ப வசதிகளை ஐஐடி குழுவினர் ஆய்வு செய்து சான்றளித்ததற்கு பிறகு தற்போது இந்த வின்ஸ் சேவையானது இன்று துவங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஈஸ்வரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.